இங்க சீதாவுமே அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. பார்த்தது மட்டும் இல்லாம, "அம்மா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே சீக்கிரமா போணும். ஒரு டிராஃபிக் போலீஸோட அம்மா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லாததுனால, அவங்க என்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் போணுமா, நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சீதா வேக வேகமா கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்ட்டா அவங்க அம்மாவுமே, "சரிம்மா விடு, அவங்க உடம்பு குணமாகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியம்மன் கோயில்ல இருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து இங்க சீதா கிட்ட குடுத்து விடுறாங்க. அதுக்கு ஏத்த மாரி சீதாவுமே இந்த பக்கம் வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட அம்மாவையுமே ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா குடுத்து விட்ட அந்த விபூதியும் அவங்களுக்கு வச்சு விட்டு, "விடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி ரொம்பவே அக்கறையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இத பார்த்துட்டு இருக்கிற அந்த அருணோட அம்மாவுமே இந்த பக்கம் வந்து சீதா மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. அதனால அவங்களுமே சீதா கிட்ட, "சீதா, அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப சீதாவும் லைட்டா சேட் ஆயிட்டு, "எனக்கு அப்பா கிடையாதுங்கம்மா. எனக்கு அம்மா மட்டும் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி ஒருத்தங்க இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இங்க அந்த அருணோட அம்மாவுமே, "உங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வந்து நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இத கேட்ட உடனே இங்க அருணோட அம்மாவுமே, "உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப சீதாவுமே, "இல்லம்மா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னா எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பட் ஆனா நான் ஒரு அக்ரீமெண்ட் மனசுல வச்சிருக்கேன். நான் சொல்ற கண்டிஷனுக்குலாம் அவர் ஓகே சொன்னா தான் நான் அவள கல்யாணம் பண்ணிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கல்யாணத்தை நான் தட்டி கழிச்சிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட உடனே அருணோட அம்மாவுமே, "அது என்னம்மா கண்டிஷன்ஸ்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் சீதாவுமே, "எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எனக்கு எப்பவுமே நான் சம்பாதிக்கிற பணத்துல எங்க அம்மாக்கு நான் ஒரு பங்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் எப்ப சம்பாரிச்சாலும் சரி எங்க அம்மாக்கு ஒரு பங்கு கொடுப்பேன். அதுதான் என்னோட முக்கியமான அக்ரீமெண்ட். அதுக்கு எந்த மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாலோ அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்காக தான் எங்க அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த அக்ரிமெண்ட் ஒத்து போனா மட்டும்தான் நான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரியும் இங்க சீதா அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சீதாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட அருணோட அம்மாவும், "பரவாயில்லம்மா, உண்மையிலுமே உனக்கு ஒரு நல்ல மனசு." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சீதாவுமே, "இல்லம்மா, நான் இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணமே எங்க அக்காவும் மாமாவும் தான். அவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட படிப்பெல்லாம் விட்டுட்டு கூட அவ எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கா. அவ லைஃப் ஃபுல்லா எங்களுக்காக நிறைய வந்து தியாகம் பண்ணியிருக்கா." அப்படின்ற மாதிரி எங்க மீனாவை பத்தி சீதாவுமே ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற அருணோட அம்மாக்குமே, ஒரு நல்ல குடும்பத்துல இந்த ஒரு நல்ல பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காளே, பேசாம இவளை நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிட்டா என்ன? நம்ம பையன் தான் ரொம்ப கோவக்காரனா இருக்கான். எந்த விஷயத்திலயும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவன் இஷ்டத்துக்கு நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. பேசாம நம்ம சீதாவை பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சீதா கிட்ட கேட்கறாங்க. "இங்க பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறேன். ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ண விரும்பல. அதனால நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே சீதா இருந்துகிட்டு, "இல்ல, நீங்க சொன்ன உடனே என்னால சம்மதிக்க முடியாது. ஏன்னா என் லைஃப்ல எல்லாத்தையுமே பார்த்து எனக்காக பண்ணி கொடுக்கறது எங்க அக்காவும் மாமாவும் தான். அவங்க சொல்லணும். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நான் பண்ணிக்க முடியும்." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சீதா ஒரேடியா பேசி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டோன்னே இங்க அருணோட அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பொண்ணு பாரு வீட்டுக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க சீதாக்குமே கால் வருது. இங்க மீனா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னுக்கிட்டு, "மீனா, அம்மா சொன்னாங்க யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் வந்தேன். இங்க தான் இருக்காங்களா?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா மீனாவுமே இங்க பார்க்க வராங்க. அப்ப கரெக்டா, "வாக்கா, உள்ள வாக்கா." அப்படின்ற மாதிரி எங்க சீதாவுமே மீனா உள்ள கூப்பிட்டுட்டு வராங்க. அப்ப மீனா அங்க உள்ள வந்தோடனே, "உடம்புலாம் பரவாயில்லையாமா?" அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே, "நீங்க தான் மீனாவாமா? உங்க தங்கச்சியை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா உங்க தங்கச்சி உங்களை பத்தி ரொம்பவே பெருமையா யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்க என்னென்ன விஷயம்லாம் பார்த்து செய்றீங்கிறத என்கிட்ட சொன்னாங்க." அப்படின்ற மாதிரி இங்க அருணோட அம்மாவுமே இங்க சீதாவை பத்தியும் மீனாவை பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட மீனாவுமே, "இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும். மத்தபடி நானா எதுவும் ரொம்ப பெருசாலாம் பண்றது இல்லம்மா. எல்லாருக்கும் மாரிதான். சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எப்பவுமே யாரும் கஷ்டப்படுறத விரும்ப மாட்டா. அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறத கூட விரும்பாம உங்க கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கா." அப்படின்ற மாதிரி இங்க சீதாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப உடனே அருணோட அம்மாவும் இருந்துகிட்டு, "உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமாமா? என் மனசுல அந்த ஆசை. ஆனா அந்த ஆசையை நான் ஆல்ரெடி சீதா கிட்ட கேட்டுட்டேன். ஆனா அவ சொல்லிட்டா, எங்க அக்கா மாமா முடிவெடுக்காம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் உன்கிட்ட சொல்றேன்." அப்படின்ற மாதிரி இங்க அருணோட அம்மாவுமே, "என் பையனுக்கு நான் வந்து வரன் பார்த்துட்டு இருக்கேம்மா. அதே நேரம் அந்த டைம்ல தான் நான் இங்க சீதாவை மீட் பண்ணேன். சீதா உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு. இவ எங்க குடும்பத்துக்கு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சீதாவை நீங்க என் பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா?" அப்படின்ற மாதிரி எங்க மீனா கிட்ட கேட்கறாங்க. அப்ப மீனாவுமே, "இல்ல, இல்லம்மா, அதை நான் என்னால முடிவு பண்ண முடியாது. என் வீட்டுக்காரர், எங்க அம்மா இருக்காங்க. எல்லார்கிட்டையும் பேசி தான் முடிவு பண்ணணும்." அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னா, "பேசாம உங்க வீட்டுக்காரர் எனக்காக கால் பண்ணி கூப்பிடுங்களேன். அவர்கிட்ட நான் பேசி பார்க்குறேன். அவர் ஓகே அப்படின்னா அடுத்தபடியா அவங்க அம்மாட்ட போய் நான் பேசிக்கிறேன்." அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கேற்ற மாதிரி இங்க மீனாவுமே டைரக்டா முத்துக்கு கால் பண்ணி, "முத்து, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்க கொஞ்சம் வாங்க. அந்த அம்மா வந்து சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க. நீங்க வந்து பேசிட்டு நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாதிரி இங்க மீனாவுமே முத்துவை கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முத்துவுமே, சரி இது சீதாவோட விஷயம், நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு அவருமே வேக வேகமா கார் செட்டில் இருந்து டைரக்டா கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வராரு. வந்து அந்த அம்மாவையும் பார்க்குறாரு. உங்களுமே மீனாவை வரவேற்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவையும், "வாங்கப்பா, எப்படி நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்கறையா விசாரிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க மீனா கிட்ட கேட்ட மாதிரி, "எனக்கு எப்படியாவது வந்து என் பையனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க.
விடுங்க, என் பையன் வந்து எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்குவான், நான் இருக்கேன்ல, கண்டிப்பா நான் சொன்னேன்னா என் பையன் எல்லாத்தையும் கேட்பான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட முத்துவுமே, இங்க பாருங்கம்மா, இது நாங்க மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது, கண்டிப்பா இந்த விஷயத்துல எங்க அத்தையும் முடிவு எடுக்கணும், அதனால முக்கியமான முடிவு அவங்களுக்கு தான், நாங்க வந்து சும்மா பாக்குறது மட்டும் தான், சரி விடுங்க, அதை நம்ம அத்தைகிட்ட பேசிக்கலாம், உங்க பையன் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க முத்துவுமே. அப்போ என் பையன் ஒரு டிராஃபிக் போலீஸா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. உடனே முத்துக்கு மைண்ட் அங்க போகுது, ஒருவேளை அந்த ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி சரி இருக்காது, வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல விட்டுட்டு அவருமே ரொம்பவே கேஷுவலா, சரிம்மா இருக்கட்டு, அவரை நேரில் பார்த்து ஒரு டைம் பேசுவோமா, நீங்க உடம்ப சரி பண்ணி வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு நான் என்னோட அட்ரஸ் தரேன், அதுக்கப்புறம் நம்ம நேரில் வந்து பாருங்க, பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீதாக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல எங்க பக்கத்துல இருக்கிற மீனாவுமே, இங்க பாருங்கம்மா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணுவோம், ஆனா நீங்க பெருசா எதிர்பார்த்தா எங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எங்க அருணோட அம்மாவுமே, நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு சீதா மட்டும் போதும், நீங்க ஒரு பொண்ணு ஒரு போட்டு நகை கூட போட தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் குடும்பத்துக்கு வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்பவே பெருந்தன்மையா சீதாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இங்க முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, கண்டிப்பா சீதா இந்த வீட்டுக்கு போனா ரொம்பவே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்க உடம்பு கியூர் ஆன உடனே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் அங்க இருந்து வெளியில போறாங்க. கரெக்டா அவங்க கார் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தா நல்லவங்கள தான் தெரியுது, சொல்லப்போனா மீனாக்கு இந்த இடம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்ல, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுமே, விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்களை கிராஸ் பண்ணி அந்த டிராஃபிக் போலீஸ்மே போறாரு. இப்ப கரெக்டா அவர் கிராஸ் பண்ணி போறதை பார்த்த உடனே இங்க முத்துவுமே ரொம்பவே கடுப்போட அவரை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப அவருமே திரும்பி நின்று முத்துவை பார்த்து முறைக்கிறாரு. இதை பார்த்துட்டு இங்க மீனாவுமே, இங்க பாருங்க இது ஹாஸ்பிட்டல், இங்க வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை கார்ல ஏற சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே கார்ல ஏறி உட்காந்துட்டு, இவன் என்கிட்ட வசமா எங்கேயும் மாட்ட மாட்டேன்றானே, மாட்டினானா இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவுமே கோவப்பட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க அந்த டிராஃபிக் போலீஸுமே உள்ள வந்து எங்க சீதா கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்மா, எங்க அம்மாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சீதாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப சீதாவுமே, பரவாயில்ல நீங்க பாருங்க, நான் இதுக்கு மேல கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே கியூரா இருக்குன்னு சொல்லி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அந்த டிராஃபிக் போலீஸ் கையில கொடுத்துட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. ஒருவேளை அந்த அம்மா பேசினதோட பையன் இவங்களா இருக்குமோ, ஒருவேளை இவங்கள தான் வந்து சீதாக்கு கேட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. இதை இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லி முத்துவும் மீனாவும் வேக வேகமா காரை விட்டு இறங்கி டைரக்டா அந்த அம்மாவை அட்மிட் பண்ணிருக்க அதே வார்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப சீதாவும் வெளியில வரதை பார்த்துட்டு, சீதா இந்த மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ் வெளியில போனார்ல, அவர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சீதாவும், வந்துட்டாங்க மாமா, இப்பதான் போனாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே வா நம்ம உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டைரக்டா அவர் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண இவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனோன்னு தெரிஞ்சிருது இவர் தான் சொல்லிட்டு, இதை பார்த்தோன்னா முத்துவுமே அந்த டிராஃபிக் போலீஸை பார்த்து ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த டிராஃபிக் போலீஸோட அம்மாவுமே, என்னாச்சு இவங்க திரும்பி வந்திருக்காங்க, ஏன்பா ஏன் கோவமா இருக்கீங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க முத்துக்கிட்ட கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே இருந்துகிட்டு, நாங்க ஏன் கோவப்படுறோம், நாங்க ஏன் இவ்வளவு முறைச்சுக்கிட்டு நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த உங்க பையன் கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவுமே அங்கிருந்து சீதாவும் மீனாவையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன இது, ஏன் இந்த பையன் இப்படி போறான் அப்படின்ற மாதிரி, என்னாச்சுரா அந்த பையனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த டிராஃபிக் போலீஸுமே இருந்துட்டு, ஆமாமா அவன் சரியான ஒரு பொறுக்கி, அன்னைக்கு ரோட்ல ஒரு செருப்பு தைக்கிறவங்க கடை போட்டிருந்தாங்க, அவங்கள காலி பண்ண சொல்ல நான் போயிருந்தேன், அவங்க காலி பண்ணாம அங்கேயே உட்காந்துட்டு நான் நகர மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு அவங்கள பிடிச்சி தள்ளி விடும்போது அந்த வயசான அம்மா கீழே விழுந்து லைட்டா மண்டை உடஞ்சிருச்சு, அதுக்கு என் சட்டையை பிடிச்சி என்னைய அடிக்க பண்ணிட்டான், அப்புறம் விடுவேன் நானு, அப்புறம் இவன் மேல ஒரு டைம் போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளனம்மா, அதான் என் மேல கோவத்துல போறான் அப்படின்ற மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னு அந்த டிராஃபிக் போலீஸோட அம்மாவுமே, ஏண்டா இந்த அளவுக்கு கோபத்தோட இருந்திருக்கியாடா, கொஞ்சமாவது மனசாச்சோட நடந்துக்க வேண்டாம், இப்படியாடா வயசானவங்க கிட்ட நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே அந்த டிராஃபிக் போலீஸை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரு இருந்துகிட்டு, அம்மா என் வேலையே அந்த மாதிரி தான்மா, நான் அங்க போய் யாருக்கும் வந்து பரிதாபம் பார்க்க முடியாது, நான் செய்யினா செஞ்சுதான் ஆகணும், நான் முடியாதுன்னு சொன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மாவுமே, நீ இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாம நான் அந்த பையன்கிட்ட வேற சொல்லியிருக்கேன், சீதாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், இப்போ அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரதே டவுட் தான்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் முதல்ல, அப்பதான் அந்த சீதாவை உனக்கு கட்டி வைப்பாங்க, அந்த நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா தாண்டா நம்ம வீட்டுக்கு ஒரு வழி பறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிராஃபிக் போலீஸ் அருணுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அம்மா இவன்ட்டெல்லாம் போய் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது, எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நீ சும்மாரு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த அருணோட அம்மாவுமே, எங்க பாடுறா நான் சொன்னதுதான், அந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன ரொம்பவே கேரா பாத்துக்கிட்டாடா, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம்டா, நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, நீ தான் தேவையில்லாம வயசானவங்க மேல கை வச்சு அவங்க கிட்ட நீ பிரச்சனையை வளர்த்துருக்க, அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரே வழி, நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆன உடனே முதல் வேலையா அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு முதல்ல அங்க முத்துக்கிட்டையும் இன்னொரு பக்கம் அங்க மீனா கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் சீதாவை உனக்கு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதுதான் என்னோட ஒரே முடிவு அப்படின்ற மாதிரி இங்க அந்த டிராஃபிக் போலீஸோட அம்மாவுமே ரொம்பவே பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு அவருமே இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, இவ வேற ரொம்ப ஓவரா பண்ணுவானேன்னு சொல்லி மறுபடியுமே முத்துவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்து
முத்துவுமே இவங்ககிட்ட கண்டிப்பா நம்ம சீதாவை கொடுத்தோம்னா பெரிய பிரச்சனை, இவன் ரொம்பவே கோவக்காரன், இவங்ககிட்டலாம் யாரும் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே அந்த டிராஃபிக் போலீஸை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவருமே தொழிலுக்காக தான் இப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இங்க முத்து புரிஞ்சுக்கல. இன்னொரு பக்கம் இங்க முத்து ரொம்பவே நியாயமா நடந்துக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த இந்த டிராஃபிக் போலீஸும் புரிஞ்சுக்கல. சப்போஸ் இவங்க 2 பேரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அருணுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.